ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக டிக்கா ஸ்டைலில் ஒரு பன்னீர் ரோஸ்ட் எப்படி ஈஸியாக பேன்லேயே பண்ணலான்னு பார்த்துடலாமா? பிரியமானவர்களுக்கு பிரியமான வணக்கம். இதை ரெடி பண்ணுறதுக்கு மசாலாவில் மேக்கப் போட்டு இவனை கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறமா பன்னீரை ஸ்லைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்ல மசாலா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இவனுக்கு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு பேனில் கொஞ்சமாக பட்டரோ ஆயிலோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்மோக்கியாக உங்களுக்கு பிடிக்கும்னா லைட்டாக பிளாக் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் ஆனியன் அண்ட் கேப்சிகமாக டாஸ் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சமாக கசூரி மெத்தியை மேலால் தூவி விட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அருமையான ரெசிபிஸை டெய்லி பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.